இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.1ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பாருங்கள். ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். அந்த ஐடென்டிட்டியெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு கொண்டு வரணும். ஸோ இதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களோ இல்லாட்டி இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா காட் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டா. இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டிவிஷன். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா காட் தீட்டா அப்படின்றத காட் தீட்டா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் தீட்டா. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. காட் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா. ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு காட் தீட்டாவை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா எழுதலாமா? டேன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் இருக்குது ஏற்கனவே. காஸ் தீட்டா அப்படின்னு இது காட் தீட்டானா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, டேன் தீட்டானா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இதே இது காட் தீட்டாவை 1/tan தீட்டானும் எழுதலாம். ஆனால் இந்த இடத்துல ஏன் இதை எழுதாமல் இதை எழுதியிருக்கேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டான்னு தான் இருக்குது. ஸோ அப்போ சீக்கன்றது சைனோட காசோட தலைகிழி, கொசிக்கன்றது சைனோட தலைகிழி அப்படின்றப்ப நான் சைனு காசை யூஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இதை கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் காட்டையும் டேனையும் சைன் காசாக மாற்றிருக்கேன். ஓகேங்களா? இல்லாட்டி நான் வந்து காட்டை கூட 1/tan மாற்றி கூட செய்யலாம். பட் அதனால் எனக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ இது சீக்கன் கொசிக்கன்றனால அதுக்கு ரெலவெண்ட்டான டேர்முக்கு தான் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இங்கே சைன் தீட்டா இருக்குது, இங்கே காஸ் தீட்டா இருக்குது. ஸோ அப்போ காஸ் தீட்டா சைன் தீட்டா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனேன் அப்படின்னா காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேங்களா? இந்த காஸ் தீட்டா இங்கே போயிடும். சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதணும். ஓகேங்களா? சைன் தீட்டா காஸ் தீட்டா எழுதலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக் ஐடென்டிட்டி ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். பேசிக் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலா. ஸோ அப்போ இது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதலாமா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு 1 சைன் தீட்டா இன்ட்டு 1 காஸ் தீட்டா பிரித்து எழுதுறேன். 1 சைன் தீட்டான்றது நம்மளுக்கு என்ன தெரியும்? சீக்கன் தீட்டா. 1 காஸ் தீட்டா சாரி 1 காஸ் தீட்டான்றது சீக்கன் தீட்டா. 1 சைன் தீட்டான்றது கொசிக்கன் தீட்டா. இடத்த மாற்றிலிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எதுக்காக அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்கான் சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டா. அதனால் 1 காஸ் தீட்டாவை மொதல் எழுதிட்டேன். அடுத்து 1 சைன் தீட்டா வந்து கொசிக்கன் தீட்டான்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்திருப்பேன், அங்கே வந்து ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்து வச்சுட்டேன். ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஹென்ஸ் ப்ரூவ்டு. முடிஞ்சா? ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் ஃபஸ்ட்டு டிவிஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் பார்ப்போமா? ஸோ செகண்ட் டிவிஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா tan power 4 theta plus tan square theta equal to secant power 4 theta minus secant square theta. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது செகண்ட் டிவிஷனில். இப்போ நான் இதில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். tan 4 theta plus tan square theta. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா tan ஸ்கொயர் தீட்டாவை வெளியில் எடுக்கிறேன். ஸோ அப்போ tan பவர் 4 தீட்டாவை tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டான்னு பிரிச்சுட்டேன். இதை பார்த்தீங்கன்னா வெளியில் tan ஸ்கொயர் தீட்டா போயிடுச்சுன்னா 1. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரி பேசிக் ஐடென்டிட்டி ஃபார்முலா 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ 1 + tan ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? ஆனால் இதை நான் சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம், இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் வச்சுக்கிட்டேன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டாக்கு பக்கத்தில் இந்த 1 வந்துச்சுன்னா எப்படி வரும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு வருமா? அதாவது tan ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் நான் அந்த பக்கம் வச்சுக்கிட்டேன்னா 1 அந்த சைடு போகும்போது எப்படி வரும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. ஸோ அப்போ tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. இந்த tan ஸ்கொயர் தீட்டா மாற்றிருக்கேன், இங்கே இருக்கிறத அப்படியே எழுதுறேன்.
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படியே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சீக்கண்ட் 4 சீக்கண்ட் தான் இருக்கு. டேர்னுமே இல்ல. அப்ப டேர்னையுமே காலி பண்ணணும்னா, சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இந்த டான் ஸ்கொயர் தீட்டாவ நம்ம முன்னாடியே எழுதணும் இல்லையா? என்ன எழுதலாம்? 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டூ சரி இங்க இருக்குது டான் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 தானே. 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா வந்து நமக்கு என்ன ஃபார்முலா? 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டூ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அந்த ஃபார்முலாவ நான் இங்க எழுதுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்றது காமன் டூ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா அண்ட் மைனஸ் 1. ஸோ அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. சீக்கண்ட் பவர் சீக்கண்ட் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் சீக்கண்ட் பவர் 4 மைனஸ் 1 இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ எனக்கு தேவையானது சீக்கண்ட் பவர் 4 மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா வந்துருச்சா? சீக்கண்ட் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது வந்து ஆர்ஹெச்எஸ். ஓகேங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு இது சொல்லிடுறேன். 2யுமே சொல்லிடுறேன். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து காட் தீட்டா பிளஸ் டான் தீட்டாவை எடுக்கிறேன். நம்மளுக்கு சீக்கண்ட் தீட்டா, கொசிக்கண்ட் தீட்டாவுக்கு மாத்தணும். ஸோ அப்ப கான் தீட்டாவ 2 விதத்துல எழுதலாம். என்ன அப்படின்னா, 1 பை டான் தீட்டான்னு எழுதலாம். இன்னொன்னு காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். ஸோ காஸ் தீட்டா, சைன் தீட்டா எழுதுனா எனக்கு இது ரெலவென்ட்டா வரும்ன்றனால, காட் தீட்டாவ காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு மாத்துறேன். அதே மாதிரி டான் தீட்டாவ சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவா மாத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்ல சைன் தீட்டா, காஸ் தீட்டா டினாமினேட்டர்ல இருக்குது. ஸோ 2யும் சேமா மாத்தணும் அப்படின்னா, எல்சிஎம் எடுக்கணும். அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். காஸ் தீட்டா இந்த சைடும், சைன் தீட்டா இந்த சைடும் மல்டிப்ளை பண்ணிட்டு, கீழ டினாமினேட்டர்ல இது 2யும் மல்டிப்ளை பண்ணி கீழ எழுதுறேன். ஸோ இங்கே காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா. இங்க வந்து சைன் தீட்டா இன்டு சைன் தீட்டா. டினாமினேட்டர் சைன் தீட்டா இன்டு காஸ் தீட்டா. ஸோ இப்போ காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா. प्लस sin थीटा इंटू sin थीटा sin ஸ்கொயர் தீட்டா டினாமினேட்டர் cos தீட்டா sin தீட்டா ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச யூனிட் அதாவது பேசிக் ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா என்ன அப்படின்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 சைடில் நீங்கள் கூட எழுதி கூட வச்சுருக்கோம் ஓகேங்களா? தட் ஃபோர் cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா அதுக்கு பதிலாக 1ன்னு போட்டேன் டிவைடட் பை sin தீட்டா cos தீட்டா. ஸோ அடுத்த ஸ்டெப்பு இது 2யும் பிரிக்கிறேன். 1 பை sin தீட்டா 1 பை cos தீட்டான்னு தனித்தனியாக எழுதுறேன். ஸோ 1 பை sin தீட்டா ஈக்குவல் டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசிகன் தீட்டா. 1 பை காஸ் தீட்டான்றது சீக்கன் தீட்டாவுக்கு சமம். ஸோ அப்போ சீக்கன் தீட்டா கொசிகன் தீட்டா தான் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கான். அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ தேட் ஃபோர் ஆர்ஹெச்எஸ் ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிச்சதெல்லாம் ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவல். ஹென்ஸ் ப்ரூவ்டு. இவ்வளோ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன். நெக்ஸ்ட் செகண்ட் டிவிஷன் பாருங்கள். tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் டான் பவர் 4 தீட்டா டான் ஸ்கொயர் தீட்டாவை எடுத்தேன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் காமனாக டான் ஸ்கொயரை வெளியே எடுக்கிறேன். ஸோ அப்போ மீதி டான் பவர் 4ல் டான் ஸ்கொயர் போச்சுன்னா டான் ஸ்கொயர் தீட்டா. இந்த டான் ஸ்கொயர் வெளியே வந்துருச்சுன்னா அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 1 ஓகேங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா பாருங்கள் டான் ஸ்கொயர் இன்ட்டு டான் ஸ்கொயர் டான் பவர் 4 டான் ஸ்கொயர் இன்ட்டு 1 டான் ஸ்கொயர் ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டான் ஸ்கொயர் தீட்டாவை அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன அப்படின்னா பேசிக் ஐடென்டிட்டி ஃபார்முலா என்ன 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் டான் ஸ்கொயர் தீட்டா மட்டும் எனக்கு வேணும்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இந்த 1 அந்த சைடு வந்து மைனஸ் ஓகேங்களா? ஸோ அப்போ டான் ஸ்கொயர் தீட்டாவை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு எழுதுறேன் ஓகேங்களா? ஸோ டான் ஸ்கொயர் தீட்டாவை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு எழுதிட்டேன். அடுத்தது இந்த டான் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 அடுத்த ஸ்டெப்பில் டான் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிட்டேன். ஸோ ஏன்னா எனக்கு ஆன்சரில் வெறும் சீக்கன் மட்டும்தான் இருக்குது டேனே கிடையாது. அப்போ டேனை ஃபுல்லாக சீக்கனாக மாற்றி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி பொதுவாக இருக்கிறதுலேருந்து காமனாக வெளியே எடுத்து இப்படி பிரித்தோமோ அதே மாதிரி இப்போ வெளியில் பிரித்ததை பொதுவாக மாற்றணும். அப்போ சீக்கன் ஸ்கொயர் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் சீக்கன் பவர் 4 மைனஸ் 1 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ஆர்ஹெச்எஸ். ஸோ அவன் என்ன கேட்டிருக்கானோ அதை கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஹென்ஸ் ப்ரூவ்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.